ஹாய் வீவர்ஸ், நம்ம வந்து ஃபைத்தானில் தொடர்ந்து கண்டினியூவாக டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஒரு 3 டேஸாக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலை. அப்படி அப்லோட் பண்ணேன்னா நான் மொத்தமாக சேர்த்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறேன். இந்த 3 டேஸ் போடாத வீடியோஸும் மொத்தமாக சேர்த்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு கோடிங் எழுதலாம். இப்போ நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு வெல்கம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரிங்னா என்னென்னு சொல்லியிருக்கேன்னா A to Z வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அது ஒரு நேமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், சம்திங் இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுதான் ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இதில் நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணோம்னா பிரிண்ட் ஆஃப் எஸ்ன்னு கொடுப்போம். அதாவது நான் எஸ்ஸில் என்ன கொடுத்துருக்கேனோ அது எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அதை டைப் போடலாம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எஸ். ஓகே, இது நார்மலாக நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு போடக்கூடிய ஒரு கோடிங். இதுக்கு அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், அந்த நம்ம இது எஸ்ஸில் என்ன வேரியபிளை அசைன் பண்ணமோ அதே இது வந்துருச்சு அவுட்புட்டில். அண்ட் கிளாஸ் இது ஒரு கிளாஸ் செக் பண்ணும்போது ஒரு டைப் ஸ்ட்ரிங் டைப்பு. ஸோ அவுட்புட்டில் கிளாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்தாச்சு. இது நார்மலாக போடக்கூடிய ஒரு கோடிங். இப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கோடிங் எழுத போகிறோம். இப்போது எனக்கு அந்த வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கையில் இது எல்லாமே எனக்கு கேபிட்டல் லெட்டர்ஸில் எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா பிரிண்ட் ஆஃப் எஸ் டாட் அப்பர். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன எஸ்ஸில் என்ன வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோமோ அது நமக்கு கேப்ஸில் அவுட்புட்டில் வரும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, இந்த அப்பருங்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை. ஸ்மால் யூ கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தா நீங்கள் போதும். ஓகே, s டாட் இந்த ஃபங்க்ஷன் அப்பர். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் வெல்கம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு ஸ்மாலில் கொடுத்துருக்கேன்ல, இது எனக்கு கேப்ஸில் வந்துருச்சு, கேபிட்டல் லெட்டரில் வந்துச்சு. இதுவே எனக்கு ஸ்மால் லெட்டரில் வேணும், ஃபுல்லாக எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வேணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ் டாட் ஸ்மால். சாரி, எஸ் டாட் லோயர்னு கொடுக்கணும். இப்போது ரன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எஸ் டாட் அப்பர் கொடுத்துருக்கறனால எனக்கு கேப்ஸில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எஸ் டாட் லோயர் கொடுத்தனால எனக்கு ஸ்மாலில் வந்தாச்சு. ஓகே, தென் சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வரணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ் டாட் கேபிட்டலைஸ் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அப்பர்னு கொடுத்தனால எல்லாமே ஃபுல்லாக கேப்ஸில் வந்துச்சு. செகண்ட் லோயர் கொடுத்தனால எல்லாமே ஸ்மாலில் வந்துச்சு, ஸ்மால் லெட்டரில். அண்ட் தேர்ட் ஒன் நான் கேபிட்டலைஸ்ன்னு கொடுத்தனால ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில், அடுத்து ஸ்மாலில் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டைட்டில் மட்டும் எனக்கு கேப்ஸில் வரணும் அப்படின்னா இப்போது நார்மலாக இப்போ வெல்கம் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் கேரக்டர் கொடுத்தனால, சிங்கிள் ஸ்ட்ரிங் கொடுத்தனால
நமக்கு அது தேவையில்லை. சப்போஸ் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கோம், அதில் வந்து டைட்டில்ஸ்லாம் வருது. ஸோ அந்த டைட்டில் மட்டும் எனக்கு கேப்ஸில் வரணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டாட் டைட்டில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இதில் வந்து வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் யூஸ் பண்ணனால நமக்கு ஃபஸ்ட்டு கேப்ஸில் வந்து இது மாதிரி வந்துருச்சு. சப்போஸ் நம்ம வந்து நிறைய டைட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டைட்டிலில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் வரும் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 5th ஒன் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு லெட்டரை வந்து கவுண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ இந்த வெல்கம் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எத்தனை இ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 இ இருக்குது. ஓகே, ஸோ வந்து அதை வந்து நான் வந்து கவுண்ட் இப்போ வந்து நமக்கு சிங்கிள் கேரக்டர் கொடுத்தனால ஈஸியாக கவுண்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதில் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் அந்த கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டாட் கவுண்ட் கொடுத்துட்டு கவுண்ட் ஆஃப் நம்ம என்ன லெட்டரை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருணும். இ தானே கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இ. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். சாரி, இ வந்து சும்மா கொடுக்கக்கூடாது, உள்ளே வந்து ஏதாவது கொட்டேஷன் கொடுக்கணும். இப்போ இ கொடுங்க. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எனக்கு ஆன்சர் வந்து 2ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 2 இ இருக்குது இந்த வெல்கமில். ஸோ வந்து அந்த மாதிரி சப்போஸ் டபிள்யூ கொடுத்தோம்னா ஒரு டபிள்யூ இருக்குது. ஸோ வந்து நமக்கு 1ங்கிற ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து 6th ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து எனக்கு வந்து இதில் எண்ட் ஆகிற கேரக்டர் வந்து எனக்கு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா டாட் எண்ட்ஸ் வித் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து இந்த வெல்கம் அப்படிங்கிறது எதில் முடியுது அப்படின்னா எம்இயில் முடியுது. லாஸ்ட் 2 கேரக்டர், ஓகே, 2 லெட்டர்ஸ் எம்இயில் முடியுது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறோம். அதில் வந்து எத்தனை எம்இயில் வந்து என்னென்ன சென்டென்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதில் இப்போ பாருங்கள், நான் எம்இ இப்படி கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன், செக் பண்ணுறேன். ஓகே, டாட் எண்ட்ஸ் வித் எம்இயில் முடியுதா அந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு செக் பண்ணுறேன். ஆமாம், எம்இயில் தானே வெல்கம் முடியுது. ஸோ வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. சப்போஸ் வந்து நான் வந்து எம்எஸ்ஸில் முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், ஃபால்ஸ். எம்எஸ்சில் முடியலை, எம்இயில் தான் முடியுது அப்படிங்க. இது வந்து செக் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த அந்த கேரக்டரோ அந்த பேராகிராஃபோ வந்து இதில் முடியுதா, எண்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து அதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து கேரக்டர் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டாட் ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ 0 அப்படிங்கிறது இண்டெக்ஸில் வந்துடும். 0th பொசிஷனில் என்ன லெட்டர் இருக்கோ அது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். சாரி, உள்ளே என்ன கொடுத்தாலும் வந்து கொட்டேஷனில் கொடுக்கணும். சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன். -1 அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கு. இப்போது இதில் வந்து நான் 0 கொடுக்காம ஓ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 4, அதாவது 4th பிளேஸில் தான் அந்த ஓங்கிறது இருக்குது அப்படின்னு. இது வந்து டபிள்யூங்கிறது 0th இண்டெக்ஸ், ஈங்கிறது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், அண்ட் எல்ங்கிறது செகண்ட் இண்டெக்ஸ், சிங்கிறது 3rd இண்டெக்ஸ், அண்டு 0 அது ஓங்கிறது 4th இண்டெக்ஸ். ஸோ வந்து நமக்கு வந்து 4th இண்டெக்ஸில் இருக்கிறதுனால அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு ஓங்கிறது. சப்போஸ் நான் எம் கொடுக்குறேன் அப்படின்னா அது 5th தானே. ஸோ வந்து பாருங்கள்,
5 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, இதே வந்து நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ் டாட் ஃபைண்ட் ஓ கமா 5 அப்படி கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். -1 அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம 8th ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ் டாட் ரீப்ளேஸ் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸில் வந்து எனக்கு ஓக்கு பதிலாக 0 வரணும் அப்படின்னா நான் இங்கே கொடுக்கணும். ஓக்கு பதிலாக 0 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் என்ன ஆன்சர் வந்திருக்கு, என்ன இது அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஓக்கு பதிலாக 0 வந்திருக்கு நமக்கு. இங்கே பாருங்கள், வெல்கமில் இங்கே ஓ இருக்குது, இங்கே வந்து வெல்கமில் ஓக்கு பதிலாக 0 அப்படி வந்துருச்சு. இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து ஓவராலாக பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு எல்லாமே கேப்ஸில் வேணும் அப்படின்னா எஸ் டாட் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எல்லாமே ஸ்மாலில் வரணும் அப்படின்னா எஸ் டாட் லோயர். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வரணும்னா எஸ் டாட் கேபிட்டலைஸ். அண்ட் வந்து டைட்டில் மட்டும் நமக்கு கேப்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் வரணும் அப்படின்னா எஸ் டாட் டைட்டில். அண்ட் வந்து அதுலேருந்து எத்தனை லெட்டர் வந்து சம்திங் நம்ம ஒரு லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அது வந்து எத்தனை இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் டாட் கவுண்ட். அண்ட் வந்து என்ஸ் வித் அதுங்கிறது வந்து நமக்கு வந்து அதில் செக் பண்ணுறது, இதில் முடியுதா அந்த கேரக்டர், அந்த சென்டென்ஸ் வந்து இதில் முடியுதா அப்படி செக் பண்ணுறதுக்கு எஸ் டாட் என்ஸ் வித் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ் டாட் ஃபைண்ட் எம் அப்படின்னா அது வந்து எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ் டாட் ஃபைண்ட் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஓ வந்து எத்தனை இண்டெக்ஸில் இருக்குது அண்ட் 5th கேரக்டரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னா நம்ம ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பூலியன் ஃபங்க்ஷனும் இதில் செக் பண்ணலாம். சப்போஸ் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம். இப்போது நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு கம் அப்படி கொடுத்துட்டேன். இப்போது இதில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா இஸ் அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இஸ் அப்பர் அப்படின்னு நான் செக் பண்ணுறேன், அதாவது எல்லாமே கேப்ஸாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஏ டாட் இஸ் அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸ் வந்திருக்கு ஆன்சர். ஏன் ஃபால்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இதில் பாருங்கள் எல்லாமே நான் ஸ்மாலில் கொடுத்துருக்கேன், ஆனால் எல்லாமே அப்பரான்னு நான் செக் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து எனக்கு வந்து தப்பு, எல்லாமே ஸ்மாலில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஆன்சர் வந்திருக்கு ஃபால்ஸுன்னு. சப்போஸ் இதுவே நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஸ் லோயரான்னு செக் பண்ணுறேன், எல்லாமே எனக்கு லோயராக இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏ டாட் இஸ் லோயர் அப்படின்னு.
இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். சாரி, இங்கே கமா கொடுக்கணும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எங்கள் ஆன்சர் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. அதாவது ஏல உள்ள இது வேரியபிள் வந்து, அதாவது அந்த ஸ்ட்ரிங் வந்து லோயரான்னு செக் பண்ணேன். ஸோ வந்து அது எஸ் அப்படிங்கிறனால ட்ரூன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பூலியன் ஃபங்க்ஷன் வந்து இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கான்னு கூட செக் பண்ணலாம். ஆல்ஃபா நியூமெரிக்கா அப்படின்னா வந்து வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து A to Z வர வந்திருக்கா இல்லை 0 to 1 வந்து இதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து நான் ஃபங்க்ஷன் மட்டும் சொல்கிறேன், நான் கோடிங் எழுதலை. A டாட் இஸ் ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னு. அதாவது A டாட் இஸ் ஆல்ஃபா நியூம் இப்படி கொடுத்துட்டு அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஆல்ஃபா மட்டுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு A டாட் ஆல்ஃபா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இஸ் ஆல்ஃபா. சப்போஸ் வந்து இது நியூமெரிக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு A டாட் இஸ் நியூம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி A டாட் டிஜிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் டிஜிட் அப்படி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது என்ன டைப்புங்கிறத நம்ம வந்து டைப்னு சொல்கிறத விட அது வந்து என்னென்ன கேரக்டர் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் லைன் ஃபங்க்ஷன், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்ட்ரிங்னா என்னென்னா அதில் வந்து நிறையா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் இப்போ பார்த்தோம். எல்லாமே ஈஸி தான். ஒன்லி ஒன் இந்த A டாட் சம்திங் நம்ம என்ன வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோமோ அதை வந்து முன்னாடி வந்து கொடுத்துடணும். சப்போஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படி கொடுத்தோம்னா எஸ் டாட் அப்படின்னு, ஏயில் கொடுத்தோம்னா A டாட் அப்படி கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இஸ் ஆல்ஃபா நியூமெரிக், இஸ் ஆல்ஃபா, இந்த மாதிரி இஸ் அப்பர், இஸ் லோயர், அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பார்த்தோம் தெரியுமா, அது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இது வந்து உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் லைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ட்ரிங்கில். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.